நீதிமன்றத்திலேயே ஐயா நீதிபதி அவர்கள் இருக்கும் பொழுதே அங்கேயே பிணை வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒருவேளை மேலழுத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீதியரசர் அவர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு, பணி முடித்து வீட்டுக்கு சென்ற பிறகுதான் வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் செயல்பட்டதாக தெரிகிறது. செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களது தாய்ப்புலி, ஐயோவோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நேரடியாக எனது அழைப்புக்கு வந்தார். ஐயா, நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுக்கு பின்னாலே பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றோம், நான் இருக்கின்றேன் என்று கூறினார். இந்த பிணை எடுப்புக்கு அனைத்து பாடாற்றிய அந்த வழக்கறிஞர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் குறித்தாக்குகின்றேன். அல்லது இந்த பிணையில் என்னை தலைப்படுத்தி சிறையில் வைத்து அதன் மூலம் அச்சுறுத்தலால் என்னை அடிபணிய வைத்துவிட முடியும் என்று முயற்சித்தவர்களுக்கு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஐயா வீரமணி அலியா சுபவி அவர்கள் இதில் பங்கு பெற்று இருக்கலாம் என்று நான் ஐயப்படுகிறேன். உறுதியாக அவர்கள்தான் என்று நான் கூறவில்லை. நீதியரசர்கள் உங்களிடம் என்ன கேட்டாங்க? அதை ஒண்ணுமே கேட்கல. என்ன பார்த்தாரு, உங்கள் மேல என்ன குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு.